ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஈஸோ ஒன்று சொல்லணும். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் டான்ஸ் இல்லை எப்படி இருக்கும், கிட்டத்தட்ட 90 நாள் நினைக்கிறேன் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பயணம் பண்ணியிருக்காங்க. அதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 வாரத்துக்கு அப்புறமா வந்து இவங்க ஜாயின்ட் ஆனான்னு நினைக்கிறேன். லவ்வர்ஸாக வந்துட்டு அப்படியே பேச ஆரம்பிச்சு 3வது வாரம் நினைக்கிறேன். அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா சண்டை போடுவாங்க சேருவாங்க, சண்டை போடுவாங்க சேருவாங்க, சண்டை போடுவாங்க சேருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு லவர் காதல் ஜோடி. இந்த ஜோடி இணையுமா இணையாதான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கமருதீன் அண்டு விஜய் பார்வதி ஒரு ஃபேன்ஸ் வேறு அங்கங்கே வந்துட்டு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு வருது. இதில் வந்து அவங்களுடைய அம்மா யார் விஜய் பார்வதி அம்மா வரும்போது ஆகா ஏன்னா அந்த பாட்டை போட்டு விட்டு பிக் பாஸ் ஒரு வேலையை செஞ்சு விட்டார். சூப்பராக இருந்துச்சு. அப்படி எதிர்பார்க்கப்பட்ட ஒரு ஜோடி வந்துட்டு இல்லை எப்பயுமே வந்துட்டு இதை பண்ணாங்களான்னு தெரியல. இன்றைக்கி வந்துட்டு அவங்களை எவிக்ஷன் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவை நம்மளுக்கு காமிக்கிறாங்க. அதில் விஜய் பார்வதியும் கமருதீனும் வந்து டான்ஸ் பண்ணுறாங்க. அசருதே அசருதே உங்குத்தமா அது என்ன அது என்ன அந்த பாட்டு இருக்குல்ல, சூப்பர் பாட்டு. தமிழ்நாட்டின் கண்ணிகையே வாரா என்ன நம்ம இவர் அழகை தமிழ் மகன் அந்த படத்தில் நம்ம தளபதி அவர்களோட பாட்டு. அந்த பாட்டுக்கு வந்து 2 பேரும் டான்ஸ் பண்ணுறாங்க. இது அவங்களுக்கு தெரியாது. இந்த டான்ஸ் தான் அவங்களுடைய லாஸ்ட் டான்ஸ் இன் பிக் பாஸ் ஹவுஸ் அப்படின்ட்டு. வழக்கம் போல் திட்டுவாங்க அப்படி தான் நினச்சிருப்பாங்க. பட் ஆனால் அங்கே வந்து நடந்தது வேறு. அவங்களுக்கு வந்து ரெக்கார்டு கொடுக்கப்பட்டு போனாங்க. பட் ஆனால் அவங்க சந்தோஷமாக வந்துட்டு அந்த மூமெண்ட்டை வந்துட்டு என்ஜாய் பண்ணாங்க. அது பயங்கரமாக இருந்துச்சு. ஏன்னா இதுக்கப்புறம் பிக் பாஸ் கிட்ட இந்த மாதிரி என்ஜாய்மெண்ட் இருக்காதுன்றது அவங்களுக்கு தெரியாது. அங்கே வந்து சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் அதையும் வந்து வெள்ளிக்கிழமை எபிசோடில் போட்டு காமிச்சாங்க பாருங்க. நம்மளுக்கு சான்ஸே இல்லை, சான்ஸே இல்லை. ரைட், எது எப்படியோ இந்த லவர்ஸ் அந்த காதல் ஜோடி வெளியே வந்து சேருவாங்களா சேர மாட்டாங்கன்றது அவங்க கையில் தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு சேரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா கமருதீன் போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கமருதீன் கிட்ட எல்லாருமே வந்துட்டு விஜய் பார்வதி கிட்ட போயிடாத, விஜய் பார்வதி அப்படி விஜய் பார்வதி டிக்கெட் பண்ணலாம்னு நீ பேசுனேன். இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்துட்டு வாட்டர்மெலன் ஸ்டார்க்கில் பேசுனது விஜய் பார்வதி ட்ரிகர் பண்ணாலும் பேசினார். அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் வந்ததில் வாய் விட்டது விஜய் பார்வதி. விஜய் பார்வதி திட்டும்போது அந்த செருப்புலாம் தூக்கி காமிச்சார், அதுவும் விஜய் பார்வதி ட்ரிகர் பண்ணி தான் எல்லாமே. அது எப்படி ஒரு ஈஸியாக ஒரு பொண்ணு மேலே வந்து டக்குன்னு அக்யூஸ் வச்சிடறாங்க இல்லை. ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, பெண்ணே வந்து ஒரு பெண் மேலே வந்து ஈஸியாக வந்துட்டு அக்யூசேஷன் வச்சிடறாங்க. இவங்க தான் அந்த தப்பை பண்ணாங்க, நீ நல்லவன் நிரபராதி அப்படின்ட்டு. ரைட், இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.